மாண்புமிகு கழகத் தலைவர் ஒப்பற்ற முதலமைச்சர் அவர்கள் இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையினுடைய முழக்கத்தை தொடங்கி வைத்துள்ளார்கள். இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்கும் ஒவ்வொரு கிராமம், நகரம், பூத் என தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை ஒலிக்கச் செய்ய உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை என்பது திமுகவிற்கு உறுப்பினர் சேர்க்கும் ஒரு நிகழ்வாக மட்டுமே இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்று திரட்டுவதுதான் இதன் முக்கிய நோக்கம் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளார்கள். சாதி மத அரசியல் பாகுபாடுகள், அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினரையும் அணுகி தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக ஓரணியில் திரள வேண்டியதனுடைய அவசியத்தை எடுத்துரைக்க உள்ளோம். பாஜக என்ற பாசிச சக்தி தமிழ்நாட்டை எப்போதும் வன்மத்தோடு பார்க்கிறது. ஒன்றியத்தில் ஆட்சியை பிடித்த பிறகு ஏற்பட்ட பாதிப்பை காட்டிலும் தமிழ்நாடு அரசு பாஜகவின் கோரப்பிடியில் சிக்கினால் ஏற்படும் ஆபத்து மிகவும் கொடூரமானதாக இருக்கும். அதற்கு அதிமுக கூட்டணி என்ற பெயரில் அடித்தளம் அமைத்து கொடுத்து வருகிறது. ஏற்கனவே பாஜக ஆட்சி அமைந்துள்ள மாநிலங்கள் பாசிசத்தில் பரிசோதனை கூடங்களாக மாறி நிற்கின்றன. உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்கள் கூட தங்கள் தாய்மொழியை இழந்து இந்தி என்கிற ஒரு மொழியை மட்டும் கற்கும் அவலத்தில் சிக்கியுள்ளன. கடும் எதிர்ப்பால் நாடு தழுவிய அளவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த முடியாத பாஜக அரசு தங்கள் கட்சி ஆளும் உத்தரகாண்டில் அதனை அறிமுகப்படுத்த பரிசோதனை செய்து பார்த்தது. தமிழ்நாட்டையும் பாசிசம் என்கிற கொடூர விஷத்தை பரிசோதித்து பார்க்கும் பரிசோதனை கூடமாக மாற்ற ஒன்றிய பாஜக அரசு நினைக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு அதனை எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் பெருமைகளை கூட அங்கீகரிக்க மனமில்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது வன்மம் கொண்டுள்ள கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. துரோகிகளையும் போலிகளையும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை வீழ்த்த பாஜக நடத்தும் சதி ஒருபோதும் எடுபடாது என்பதை ஓரணியில் நின்று தமிழ்நாட்டு மக்கள் சுட்டி காட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துள்ள களம்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த மக்கள் இயக்கம். இந்த பரப்புரையின் போது விருப்பமுள்ள குடும்பத்தினரை திமுகவில் உறுப்பினராக்குவது என்பது ரெண்டாவது பட்சம்தான். அது உறுப்பினர் ஆக்குவது இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தின் இரண்டாவது குறிக்கோள் தான் கழக உறுப்பினராக சேர்ப்பது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பது தான் எங்களுடைய முக்கிய இலக்கு. சமீப காலமாக தமிழ்நாடு பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் ரீதியிலான அநீதிகளை சந்தித்து வருகிறது. கீழடி தொன்மையை அங்கீகரிக்க மறுப்பது, இந்தி திணிப்பு, கல்விக்கான நிதியை நிறுத்தி வைப்பது, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள மாநில உரிமைகளை அபகரிப்பது, நீட் தேர்வு மூலம் இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என பல்வேறு அநீதிகள் ஒன்றிய பாஜக அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு மூலம் இந்த அநீதிகளை எல்லாம் எதிர்த்து நம்முடைய தலைவர் குரல் கொடுத்தால் அதற்கு அவர்கள் எதிர்வினையாற்றுகின்ற வகையில் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரல் வலையை நசுக்கவும் முயற்சி நடக்கிறது.
அந்த தமிழ்நாட்டுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்கின்ற அந்த சதியை ஒன்றிய பாஜக அரசு நடத்துகிறது. ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டை இருள் சூழும் போதும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அந்த இருளை அகற்றி ஒளியை மீட்டெடுத்துள்ளார்கள். அச்சுறுத்தல் வரும்போது ஒன்று கூடி அதனை எதிர்கொள்வோம், ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விடப்படும் போது அதற்கு எதிராக கிளர்ந்தெழுவோம் என்பதுதான் தமிழ்நாடு கடைப்பிடிக்கும் எழுதப்படாத விதி. மீண்டும் ஒரு முறை மண், மொழி, மானம் காப்பதற்கு ஒன்று கூடுவதற்கு தமிழ்நாடு தயாராகிவிட்டது. நம்முடைய முன்னோடிகளின் போராட்டமும் தியாகமும் நமக்கான வாழ்வாதாரத்திற்கானது மட்டுமல்ல, சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அதன் தொடர்ச்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்றைய இளைஞர்களுடைய கையில் உள்ளது. தமிழ்நாட்டின் கண்ணியத்தையும் சுயமரியாதையையும் உரிமைகளையும் காக்க மீண்டும் ஒரு முறை ஒன்று கூடி போராட வேண்டிய தருணம் இது. இந்த போராட்டம் நமக்கானது மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கானது, எதிர்கால தலைமுறைக்கானது. இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை மேற்கொண்டு இந்த செய்தியை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தினரிடையேயும் கொண்டு செல்ல உள்ளோம். ஜூலை 3ஆம் தேதி முதல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ளப்படும். கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் வாக்குச்சாவடியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு இணைய வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்க உள்ளோம். இந்த முன்னெடுப்பின் முக்கிய அம்சமாக கட்சியினுடைய பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகள் பிடிஏ செயல்படுவார்கள். இந்த பரப்புரை முழக்கத்தை உடனுக்குடன் கண்காணித்து பதிவு செய்யும் பிரத்யேக செயலி, மக்களுடன் ஸ்டாலின் என்கின்ற அந்த பிரத்யேக செயலியை கையாளும் திறன் கொண்ட திறன் மிகுந்த இளைஞர் படையினர் கட்சியின் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகளாக களமிறக்கப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடி முகவர் 2 BLA 2 உடன் இணைந்து பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுகள் இந்த பரப்புரையை முன்னெடுத்து செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். அவர்களோடு கழகத்தினுடைய நிர்வாகிகள், இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி சார்ந்த அந்த நண்பர்களும் அந்த பரப்புரையை முன்னெடுத்து செல்வதில் பங்கு வகிப்பார்கள். இவர்கள் வெறும் செயலிகளை பயன்படுத்துவதற்காக பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல. இந்த ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்ன, இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் கனிவோடு எடுத்துரைக்கும் திறன் கொண்டவர்கள். ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை ஒத்துப்போகும் குடும்பத்தினர் தங்களின் ஆதரவை பதிவு செய்யலாம். அந்த குடும்பத்திலே நாம் இதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அதற்கு உடன்படுகின்ற குடும்பத்தினரை, அவருடைய ஆதரவை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். கூடுதலாக திமுகவிலும் இணைய விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை செயலி மூலம் பதிவு செய்வதோடு நேரடியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தும் திமுகவில் உறுப்பினர்களாக இணைத்து கொள்ளப்படுவார்கள். வீடு வீடாக மேற்கொள்ளும் இந்த பரப்புரை வரும் ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில், ஜூலை 1 இன்றைக்கு தலைவர் அவர்கள் ஆரம்பித்து வைக்கின்றார்கள். 3ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கு இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்தந்த பூத்துக்கு உட்பட்டவர்கள் முதலில் அவர்கள் பங்கெடுக்கின்ற அந்த வாக்குச்சாவடியிலிருந்து அந்த பரப்புரையை முன்னெடுத்து அதன் மூலமாக உறுப்பினர் சேர்க்கின்ற அந்த பணி 3ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதத்தினுடைய மத்தியில் நிறைவடையும். அப்போது இந்த முன்னெடுப்பின் பயனாக தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பதற்கு மக்களிடையே வரலாறு காணாத அளவிற்கான ஒற்றுமை ஏற்படும். இது உண்மையிலே அது நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய முதலமைச்சர் அவருடைய அந்த எண்ணம் நிறைவேறும். அதனை கொண்டாடும் விதமாக கொண்டாட்ட கூட்டங்களை நடத்த வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே தெரிவித்துள்ளார்கள். இந்த பரப்புரை முன்னெடுப்பின் நகர்வுகள் செயலி மூலம் உடனுக்குடன் கண்காணிக்கப்படும். ஆக ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தினுடைய சமரசமே இல்லாத 2 விஷயங்களை
நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக இந்த முன்னெடுப்பு திமுகவிற்கான உறுப்பினர் சேர்க்கையாக மட்டும் இருக்காது. தமிழ்நாட்டை பாதுகாக்க ஓரணியில் தமிழ்நாட்டு மக்களை ஒன்று திரட்டுவதுதான் முக்கிய இலக்கு. அது நம்பர் 1. இரண்டாவதாக, இந்த பரப்புரை இயக்கத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளை சார்ந்த குடும்பத்தினர் உள்பட தமிழ்நாட்டில் உள்ள 100% குடும்பத்தினரையும் சென்றடைந்து தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டியதனுடைய அவசியத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்பதுதான் இரண்டாவது குறிக்கோள். இந்த 2 குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய கழக தோழர்கள், குறிப்பாக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற எல்லோரும் இந்த 45 நாட்கள் கடுமையான முறையிலே மக்களை சந்தித்து நிச்சயமாக இந்த 4 சட்டமன்ற தொகுதிகள், காஞ்சிபுரம், உத்தரமேரூர், மதுராந்தகம், செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1170 வாக்குச்சாவடிகளிலே உள்ள 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களை சந்தித்து அதில் 4 லட்சம் உறுப்பினர்களை, அந்த வாக்காளர்களை உறுப்பினர்களாக சேர்க்கின்ற அந்த பணியிலே ஈடுபடுவார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய உறுப்பினர்கள் கிடையாது. இது இந்த நோக்கம் தமிழ்நாட்டு மக்களிடம் இந்த பாஜக அரசினுடைய அந்த வன்மத்தை, அந்த மாறுபாடான ஒரு எண்ணத்தை, அதாவது அவங்க மாநிலங்களுக்கு வாரி வழங்குறாங்க, அவங்களுடைய கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலம் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்றது. அதுதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த கல்வி நிதியை கொடுக்க மறுப்பது, எல்லா இதற்கும் அந்த இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் அழகாக எடுத்து சொல்வது. அதை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்கிறார் வகையில் அவங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்பது 2வது ஆப்ஷன். அதுதான் இந்த நோக்கம். ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த இயக்கத்தினுடைய நோக்கம், பரப்புரை இயக்கம். இது முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறார். அது ஒரு நல்ல ரிசல்ட்டை தமிழ்நாடு முழுவதும் கொடுப்பார்கள். நம்முடைய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் அதை அவருடைய எண்ணத்தை ஈடேற்றும்.